வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் சுகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். மனித உரிமை மீறல் தொடர்பான முக்கிய வழக்குகளின் விசாரணைகளை இலங்கை மீண்டும் தொடங்க வேண்டும் என புதிய தீர்மான வரைவில் வலியுறுத்தல். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்க முடியாது என சபாநாயகர் தெரிவிப்பு. கிளிநொச்சி முட்கொம்பன் பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மரக்கறி சந்தை திறப்பு. மன்னார் நகரசபை எல்லைக்குள் வீதிகளில் உலர வைக்கப்பட்ட மீன்பிடி வலைகள் அகற்றப்பட்டன. கைத்தொழில் அபிவிருத்தி சபை தலைவருக்கும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் இடையே கலந்துரையாடல். போலீஸ் துறையை அரசியல் அற்றதாக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. மனித உரிமை மீறல் தொடர்பான முக்கிய வழக்குகளின் விசாரணைகளை இலங்கை மீண்டும் தொடங்க வேண்டும் என இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் சபையில் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய தீர்மான வரைவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளை சர்வதேச தரங்களுக்கு இணங்க அகழ்வதற்கு தேவையான நிதி, மனிதவளம் மற்றும் தொழில்நுட்ப வளங்களை பெறுவதற்கு சர்வதேச உதவியை நாட வேண்டும் என இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் சபையில் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய தீர்மான வரைவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்தி அதனை நீக்குமாறும் இத்தீர்மான வரைவு இலங்கை அரசை வலியுறுத்துகின்றது. பிரித்தானியா, கனடா, மலாவி, மொண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் இணைந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கை தொடர்பாக இந்த புதிய தீர்மான வரைவை சமர்ப்பித்துள்ளன. சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த வரைவில் இந்த தீர்மானம் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. 2024 செப்டம்பர், நவம்பர், 2025 மே மாதங்களில் இடம்பெற்ற ஜனாதிபதி, பாராளுமன்ற மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை இந்த தீர்மானம் வரவேற்றுள்ளது. அத்துடன் ஊழல் மற்றும் பொருளாதார முறைகேடுகளுக்கு பொறுப்பு கூற அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளையும் அது அங்கீகரித்துள்ளது. அனைத்து தரப்பினராலும், குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு முழுமையான பொறுப்பு கூறல் அவசியம் என தீர்மானம் வலியுறுத்துகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை தீர்மானம் கவனத்தில் கொள்கிறது. எனினும் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இச்சட்டத்தின் கீழ் தொடர்ந்து தடுத்து வைக்கப்படுவதை அது கவலையுடன் சுட்டிக்காட்டுகிறது. எனவே இச்சட்டத்தை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்தி அதனை நீக்குமாறு இலங்கை அரசை வலியுறுத்துகிறது. இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பான பல வழக்கு விசாரணைகள் தீர்க்கப்படாமல் இருப்பது குறித்து தீர்மானத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளை சர்வதேச தரங்களுக்கு இணங்க அகழ்வதற்கு தேவையான நிதி, மனிதவளம் மற்றும் தொழில்நுட்ப வளங்களை பெறுவதற்கு சர்வதேச உதவியை நாட வேண்டும் எனவும் இலங்கை அரசை இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. பாலின அடிப்படையிலான வன்முறையை எதிர்த்து போராடுவதன் மூலம் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தீர்மானம் வலியுறுத்துகிறது. மனித உரிமை மீறல்கள் தொடர்பான முக்கிய வழக்குகளில் மீண்டும் விசாரணைகளை தொடங்குவதையும் சுதந்திரமான சட்டவாளர் அலுவலகத்தை நிறுவுவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை தீர்மானம் வரவேற்றுள்ளது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அலுவலகத்தின் செயற்பாடுகளை மேலும் நீடிக்கவும், இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் குறித்து வாய்மொழி மற்றும் எழுத்து மூல அறிக்கைகளை எதிர்கால அமர்வுகளில் சமர்ப்பிக்கவும் இந்த தீர்மானம் கோருகிறது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் கரிசனையை வெளிப்படுத்துவதாக அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் கரிசனையை வெளிப்படுத்துவதாகவும் தமிழர்களின் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான வலியுறுத்தலை தாம் ஆதரிப்பதாகவும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி, இலங்கையில் எலும்புக்கூடுகள், சிறுவர்களின் உடைகள் மற்றும் குழந்தைகளின் பால் போத்தல் உள்ளிட்ட பொருட்களுடன் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியானது யுத்த காலத்தில் இடம்பெற்ற அட்டூழியங்களை நினைவுறுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டார். அத்தோடு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதி நிலைநாட்டப்படுவதுடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சுயாதீன விசாரணையையும் உண்மையான பொறுப்புக்கூறலையும் கோருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய மீறல்களால் பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகத்திற்கு வடகரோலினா ஒரு வீடாக இருப்பதையிட்டு பெருமிதம் அடைவதாகவும் இந்த மனித புதைகுழி அகழ்வை தடுத்து அதை பற்றி
தன்னை தொடர்பு கொண்டு பேசிய தனது தொகுதி மக்களை நினைத்து பார்ப்பதாகவும் காங்கிரஸ் உறுப்பினர் டெபோரா ரோஸ் எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அது மாத்திரமன்றி தமிழர்களின் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான வலியுறுத்தலை தான் ஆதரிப்பதாகவும் அவர் அப்பதிவில் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்க முடியாது என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவிற்கு எதிரான எதிர்க்கட்சியின் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒழுங்கற்றது எனவும் தற்போதைய வடிவத்தில் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நாடாளுமன்றத்திற்கு இன்று தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வு இன்றைய தினம் ஆரம்பமான போது அவர் இதனை தெரிவித்தார். Regarding the motion titled the no confidence motion. எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட இந்த பிரேரணையை கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி அரசியலமைப்பு நாடாளுமன்ற நிலையேற்கட்டளை மற்றும் நிறுவப்பட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப கவனமாக ஆராய்ந்தது. இதற்காக அரசியலமைப்பின் 42, 43 மற்றும் 44வது பிரிவுகள் கவனத்தில் கொள்ளப்பட்டன. அவை கூட்டு மற்றும் தனிப்பட்ட பொறுப்பை அமைச்சர்கள் மீது வைக்கிறது. ஒரு பிரதி அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சரவை உறுப்பினர் அல்ல. அவர் நேரடியாக அரசியலமைப்பு பொறுப்பை ஏற்கவில்லை. அரசாங்கம், பிரதமர் அல்லது தனிப்பட்ட அமைச்சர்களுக்கு எதிராக மட்டுமே நம்பிக்கையில்லா தீர்மானங்களை அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது. பிரதி அமைச்சர்களுக்கு அத்தகைய ஏற்பாடு எதுவும் இல்லை. இலங்கை, பிரித்தானியா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற பிற பொதுநலவாய ஜனநாயக நாடுகளிலும் அத்தகைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வது அரசியலமைப்பு மற்றும் நாடாளுமன்ற மரபுகளுக்கு முரணான விரும்பத்தகாத முன்னுதாரணத்தை உருவாக்கும். இதன் விளைவாக பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தற்போதைய வடிவத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. Responsibility lies with the cabinet ministers. பிரதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கவுல் மற்றும் ஷக்தர் போன்ற நாடாளுமன்ற மரபுகள் இதை குறிப்பிட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதை நிராகரிக்க முடியாது என்றும் பிரதி அமைச்சர் நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக மாறும்போது அது தொடர்பில் நிலையீட் கட்டளைகளில் குறிப்பிடப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். அமைச்சர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் குறித்து நிலையீட் கட்டளைகளில் குறிப்பிட்ட குறிப்பு இல்லை என்றாலும் மௌனம் சாதிப்பதால் அவற்றை கொண்டுவர முடியாது என்று அர்த்தமல்ல என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்த முன்னுதாரணங்களை சபாநாயகர் கலந்து ஆலோசித்திருந்தால் பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படலாம் என்பதை அவர் புரிந்து கொண்டிருப்பார் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அவசியம் ஏற்பட்டால் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்தார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சி சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த முடிவை இன்று சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த பின்னரே ரஞ்சித் மத்துவ பண்டார இதனை அறிவித்தார். எதிர்க்கட்சியின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படும் என்று ரஞ்சித் மத்துவ பண்டார மேலும் கூறினார். நேபாளத்திற்கான அனைத்து விமான சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. நேபாளத்திற்கான அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் அந்நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ந்து இடம்பெற்று வரும் போராட்டத்தை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பு நேற்று இரவு 10 மணி முதல் நாட்டின் ராணுவம் மற்றும் பிற பாதுகாப்பு படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக நேபாள ராணுவம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச பண்பாட்டு பெருவிழா ஒன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையுடன் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலகமும் தென்மராட்சி பிரதேச கலாசார பேரவையும் இணைந்து நடத்திய தென்மராட்சி பிரதேச பண்பாட்டு பெருவிழா இன்று தென்மராட்சி கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரான்சிஸ் சந்திரா சத்யசூதி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில்
யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன், சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கராஜா காண்டீபன், யாழ் மாவட்ட சிரேஷ்ட கலாசார உத்தியோகத்தர் சுகுணலினி விஜயரத்னம், கலாபூஷணம், சின்னக்குட்டி காசிப்பிள்ளை, தென்மராட்சி கலாசார மண்டப தலைவர் அருள்நந்தி, அருள்தாஸ் ஆகியோர் விருந்தினர்களாக பங்கேற்றனர். நினைவரங்கு திறந்து வைக்கப்பட்டதுடன் அரங்கு பிரபல நாதசுர வித்துவான் கலாபூஷணம் KM பஞ்சாபிஷேகன் அரங்காக அமைந்தது. கலைஞர்கள் இளங்கலைஞர் விருது மற்றும் கலைசாகரம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இளங்கலைஞர் விருதுகளை வெள்ளிபுரம் மதனபாபு, மகாலிங்கம் கேசரன், விக்னேஸ்வரன் ஜானசா ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். கலைசாகரம் விருதுகளை நமஸ்வாயம் விமல்ராசா, வேதசகாயம் டேவிட், சிவகுரு அழகேசன், யோகேஸ்வரி ஜெகதீஸ்வரன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இதன்போது குரத்தி நடனம், முருகன் நடனம், இசை சங்கமம், பொம்மலாட்டம், கதாபிரசங்கம், கோலாட்டம், நாட்டிய நாடகம் ஆகிய கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. கலை கலாசார விழுமியங்களை நாங்கள் பொறுத்தவரையிலே அது சந்ததிக்கு கடத்தப்படுகின்ற போதுதான் அடுத்த சந்ததியும் அதனை தொடர்ந்து பேணக்கூடியதாக இருக்கும், அல்லது அதுவும் அடுத்த சந்ததிக்கு கடத்தக்கூடியதாக இருக்கும். இன்றும் பல்வேறு கலை வடிவங்கள் எங்களுடைய மண்ணிலே அழிவடைந்து செல்லுகின்ற நிலைமை இருந்தாலும் அதனை காத்து நிற்பதாக அல்லது அதனை தொடர்ந்து பேணுவதாக பல கலை மன்றங்கள் கட்டியம் கூறுவதாக தங்களுடைய செயற்பாடுகளை முன்னிறுத்தி வருகின்றன. குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய இந்த இளைய சமுதாயம் அல்லது இந்த இளம் பிள்ளைகள் அந்த வழியிலே செல்லவில்லை, நல்ல ஆரோக்கியமாக இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு கருத்தாடல் எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றது. கலை அந்த வடிவத்தை மாறுகின்ற போது அல்ல அந்த வடிவத்தை மாற்றுகின்ற போது அதற்கு ஏற்ற வகையிலே நாங்களும் மாறிக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அவ்வாறு இருக்கின்ற போதுதான் நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே அல்லது எங்களுடைய தேசத்திலே அல்லது எங்களுடைய இந்த சர்வதேச ரீதியாக எங்களுடைய தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லுகின்ற அந்த நடைமுறைக்கு அமைய பல்வேறுபட்ட புதுமைகளை புகுத்தியதாகவும் எங்களுடைய கலை வடிவங்களை கலைக்குரிய தன்மை மாற்றம் அடையாத வகையிலே அவற்றையும் நாங்கள் மாற்றி அமைத்து அதனை எங்களுடைய மண்ணிலே பெருமை சேர்க்கத்தக்க வகையிலே அந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க வேண்டும். கிளிநொச்சி முட்கொம்பன் பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மரக்கறி சந்தை இன்று திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபைக்குட்பட்ட முட்கொம்பன் பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மரக்கறி சந்தை கடைத்தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. முட்கொம்பன் கிராமத்தில் நீண்ட காலமாக பொது சந்தை கட்டிடம் இன்றி வியாபாரிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்தனர். இந்நிலையில் 2025ஆம் ஆண்டுக்கான சபை நிதியில் 3 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மரக்கறி சந்தை கடைத்தொகுதி இன்று பகல் 11 மணிக்கு பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. பூநகரி பிரதேச சபை தவிசாளர் S. ஸ்ரீரஞ்சன் பிரதம அதிதியாக பங்கேற்று கட்டடத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் பூநகரி பிரதேச சபை உபதவிசாளர் மற்றும் பூநகரி பிரதேச சபை செயலாளர், சபை உறுப்பினர்கள், வியாபாரிகள் பங்கேற்றனர். சபைகள் கலைக்கப்பட்டு செயலாளர்களுடைய ஆளுகையிலேயே சபைகள் விடுபட்டிருந்தது. அப்போது பூநகரியில் அமைக்கப்பட்டிருந்த சந்தையை அகற்றப்பட்ட போது எங்களுடைய மக்களுடைய தேவையை கருதி அவருடைய முற்போக்கான சிந்தனை அடிப்படையிலே நல்லொரு பெரிய மனதுடன் எமது கிராம மக்களுக்கு இதை இன்றைக்கு திறந்து கையளித்திருக்கின்ற மன்னார் நகரசபை எல்லைக்குள் மக்களுக்கு இடையூறாக வீதிகளில் உலர வைக்கப்பட்ட மீன்பிடி வலைகளை நகரசபை ஊழியர்கள் எடுத்துச் சென்றனர். மன்னார் நகரசபை எல்லைக்குள் மக்களுக்கு இடையூறாக வீதிகளிலும் பொது இடங்களிலும் உலர வைக்கப்பட்ட மீன்பிடி வலைகளை இன்று மன்னார் நகரசபை ஊழியர்கள் எடுத்துச் சென்றனர். மேலும் அதை அப்புறப்படுத்தியும் சென்றுள்ளனர். நீண்ட காலங்களாக போக்குவரத்திற்கு இடையூறை ஏற்படுத்தும் வகையில் சில மீனவர்கள் ஆபத்தான முறையில் பிரதான வீதிகளிலும் உள்ளக வீதிகளிலும் வலைகளை உலர விடுவதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் விபத்துக்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் இன்று நகரசபை ஊழியர்களால் வலைகள் அகற்றப்பட்டன. தொடர்ச்சியாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய முதல் கட்டமாக இன்று ஜிம் ரோட் நகர் மற்றும் எமில் நகர் பகுதிகளில் உள்ள வீதிகளில் உலரவிடப்பட்டிருந்த வலைகள் அகற்றப்பட்டிருந்தன. அத்துடன் மன்னார் நகரசபை எல்லைக்குட்பட்ட பிற பகுதிகளில் தொடர்ச்சியாக போக்குவரத்திற்கு மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும் வகையில் வலைகள் உலரவிடும் மீனவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் வலைகளும் கைப்பற்றப்பட உள்ளன. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் விசாரணை அறிக்கை வவுனியா ஊடகவியலாளர்களால் விநியோகிக்கப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் விசாரணை அறிக்கை மற்றும் கொல்லப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய அறிக்கை இன்று வவுனியா ஊடகவியலாளர்களால் விநியோகிக்கப்பட்டது. வவுனியா இலிப்பேடி பகுதியில் வைத்து பொதுமக்கள், வர்த்தகர்கள், சாரதிகள் என பல தரப்பினருக்கும் குறித்த அறிக்கை விநியோகிக்கப்பட்டதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரனுக்கும் வழங்கப்பட்டிருந்தது. இதில் வவுனியா ஊடகவியலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் தலைவர் ரவி நிசங்கவிற்கும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கைத்தொழில் துறையினை மேம்படுத்துவதற்கு கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் தலைவர் ரவி நிசங்கவிற்கும் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இன்று பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. மாவட்ட கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் SWSG திசாநாயக்கவின் மேற்பார்வையின் கீழ் கைத்தொழில் அபிவிருத்தி மாவட்ட உத்தியோகத்தர் கோகுலதாஸ் ஏற்பாட்டில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் தொழில்துறையை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உள்ளூர் தொழில் அதிபர்கள், தொழில் வல்லுநர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் வெளிப்படுத்தவும் அதிகாரப்பூர்வமான கலந்துரையாடல் இடம்பெற்றது. மாவட்டத்தில் தொழில்துறை வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், தொழில் முனைவோரை மேம்படுத்துதல் மற்றும் பிராந்தியத்திற்குள் நிலையான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்தல் ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பிரிவில் பிறப்புச் சான்றிதழ் இல்லாதோருக்கான பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பிரிவில் பிறப்புச் சான்றிதழ் இல்லாதோருக்கான பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு பிரதேச செயலாளர் முபாரக் தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. போர் மற்றும் ஏனைய காரணங்களால் பிறப்புச் சான்றிதழ் பெறாமல் இருந்த மூதூர் பிரதேச செயலக பிரிவை சேர்ந்த 80 நபர்களுக்கு பிறப்புச் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. காணி ஆவணங்கள் பெற்றுக்கொள்வதன் முக்கியத்துவம் தொடர்பாகவும் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. கிழக்கு மாகாண பிரதி பதிவாளர் நாயகம், மூதூர் பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர், மூதூர் பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர், காணி உத்தியோகத்தர் என பலரும் சேவையில் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மொரட்டுவை நகரசபை முன்னாள் தவிசாளர் சமன்லால் பெர்னாண்டோ விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மொரட்டுவை நகரசபை முன்னாள் தவிசாளர் சமன்லால் பெர்னாண்டோவை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சமன்லால் பெர்னாண்டோ இன்று பிற்பகல் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மொரட்டுவை மாநகர சபையின் வீதி அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தனது சகாக்களுக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இன்று காலை கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கிர்கஸ்வல்ட் மத்திய பிரிவு தோட்டாற்றை அகலப்படுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பகவந்தலாவு கிர்கஸ்வல்ட் மத்திய பிரிவு தோட்ட ஆறு பெருக்கெடுத்ததன் காரணமாக கிர்கஸ்வல்ட் மத்திய பிரிவு தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதி வெள்ள நீரினால் மூழ்கியதுடன் சில மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. குறித்த பகுதியில் மழை காரணமாக தோட்டத்தின் வழியாக ஊடறுத்து செல்லும் ஆற்றினை நீண்ட காலமாக அகலப்படுத்தப்படாதிருக்கின்றமையால் இந்த வீதி மழைக்காலங்களில் வெள்ள நீர் நிரம்பி காணப்படுகிறது. இதனால் இந்த வீதியினூடாக தொழிலுக்கு நாளாந்தம் செல்லும் பொதுமக்கள், வாகன சாரதிகள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அத்துடன் கழிவுநீர் தேங்கி நிற்கின்றமையால் துர்நாற்றம் வீசுவதுடன் நுழம்பு தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மழை பெய்கின்ற காலப்பகுதியில் சுகாதார சீர்கேடு அதிக அளவில் இடம்பெறுவதாகவும் இதனால் உரியவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆற்றினை அகலப்படுத்தி தருமாறு பலமுறை உரிய தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்து வந்த போதிலும் இதுவரை எவ்வித சாதகமான நிலைமையும் ஏற்படவில்லை என பிரதேச மக்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த ஆற்றினை அகலப்படுத்தும் நடவடிக்கையினை மேற்கொள்ள தோட்ட நிர்வாகம் மற்றும் நோர்வோட் பிரதேசவை கவனம் செலுத்த வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கான 600 மில்லியன் ரூபாய் மானிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கைச்சாத்திட்டுள்ளன. மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை நிர்மாணித்தல் மற்றும் அந்த பிரிவிற்கு மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்தல் என்பவற்றுக்காக 600 மில்லியன் ரூபாய் மானிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தில் நேற்று இந்திய விவசாயிகள் சந்தோஷ் ஜா மற்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங் ஆகியோர் கொழும்பில் வைத்து கைச்சாத்திட்டனர். இந்த திட்டம் மருத்துவமனைக்கு 2 மாடி விபத்து மற்றும் அவசர பிரிவின் சிவில் கட்டுமானத்தையும் அதற்கு தேவையான அனைத்து மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த திட்டம் நாட்டின் சுகாதாரத்துறையில் இந்தியாவின் ஒத்துழைப்பு பட்டியலை நீடித்துள்ளதாக இந்திய விவசாயிகளகம் தெரிவித்துள்ளது. போலீஸ் துறையை அரசியல் அற்றதாக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு சுமார் 350 போலீஸ் அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போலீஸ் துறையை அரசியல் அற்றதாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் குழுவினரே இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
களுத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த காலத்தில் போலீசார் தொடர்பில் அவ்வளவு நல்ல நிலைப்பாடு இருக்கவில்லை. பெரும்பாலான போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் சேவையின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டாலும் ஒரு சிறிய குழுவால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக போலீஸ் துறையின் ஒழுக்கம் சீர்குலைந்தது. அது ஒருபுறம் எங்களிடம் அரசியல் மயப்படுத்தப்பட்ட போலீஸ் சேவை இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் ஆட்சிக்கு வந்த போது போலீஸ் சேவை மிகவும் அரசியல் மயப்படுத்தப்பட்டு காணப்பட்டது. எனவே அரசியல் மயமாக்கப்பட்டிருந்த போலீஸ் சேவையை சுயாதீனமாக்குவதே எங்கள் முதல் நோக்கமாக இருந்தது. கடந்த 10 மாதங்களுக்குள் அதற்காக நாங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். அந்த நடவடிக்கைகளின் விளைவாக இப்போது இந்த போலீஸ் துறையை அரசியல் மயமாக்கலில் இருந்து விடுவிக்க முடிந்தது. அதன்படி சுமார் 350 பேர் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக போலீஸ் சேவையிலிருந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதன மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதனவை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு பொல்ஹாகவெல நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிஷாந்த உலுகேதன இன்று மன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது மீண்டும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடற்படை தளபதியாக நிஷாந்த உலுகேதன கடமையாற்றிய காலத்தில் குருநாகல் போதேர பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் கீழ் தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனை பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக அமைந்தது என பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு தொடர்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக அமைந்ததாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள பெருந்தோட்ட அமைச்சில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அண்மையிலே மிக பேசும் பொருளாக காணப்பட்ட மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு தொடர்பாக இன்றைய தினம் பெருந்தோட்ட அமைச்சிலே ஒரு முதலாவது கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் அந்த தொழிலாளர் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தோம். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக தோட்ட தொழிலாளியின் சம்பளம் உயர்த்தப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் வழங்கியிருந்தோம். நாங்கள் இந்த சம்பள உயர்வுக்காக பல முயற்சிகளை நாங்கள் கடந்த காலங்களிலே மேற்கொண்டிருந்தாலும் எமது அமைச்சுக்கு வருகை தந்து இந்த பெருந்தோட்ட தொழிலாளரின் சம்பள உயர்வு தொடர்பாக கலந்துரையாடலில் ஈடுபட்டார்கள். விசேடமாக எங்களுடைய அமைச்சின் சார்பாக சம்பந்த வித்யாரட்ன, அதே போன்று தொழிலமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, அதனுடைய பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் நான், இரு அமைச்சர்களினுடைய செயலாளர்கள், அதே போல் அமைச்சர்களுடைய அதிகாரிகள் கலந்து கொண்டோம். ஒரு 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 ஆரோக்கியமான பேச்சுவார்த்தையாகவும் ஒரு நம்பிக்கை அளிக்கின்ற பேச்சுவார்த்தையாகவும் இடம்பெற்றது. அவர்களுக்கு அதிகளவான செலவுகள் ஏற்பட்டதாகவும் அவர்கள் பக்கம் கூறினார்கள். மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அவர்கள் கோரியிருந்தார்கள். நாங்களும் அதற்கு இணக்கம் தெரிவித்தோம். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் நிச்சயம் வழங்கப்படும். யாழ்ப்பாணம் மருதனார் மடத்தில் துவிச்சக்கர வண்டியொன்றும் 4 மோட்டார் சைக்கிள்களும் மோதி விபத்திற்குள்ளானது. யாழ்ப்பாணம் மருதனார் மடம் காங்கிரஸ் துறை வீதியில் இன்று காலை துவிச்சக்கர வண்டியொன்றும் 4 மோட்டார் சைக்கிள்களும் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டியொன்று வீதியை கடக்க முற்பட்ட வேளை பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளில் சைக்கிள் மோதியது. பின்னர் அந்த மோட்டார் சைக்கிள் நிலைகுலைந்ததில் எதிர் திசையில் வந்த 3 மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் சிக்கியவர்களுக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளன. விபத்து குறித்த விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 11 மாத குழந்தை மற்றும் பாடசாலை மாணவர் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். பேராதனை, உடுகம, கடவத்து, ராகம மற்றும் மாவத்தகம போலீஸ் பிரிவுகளில் நேற்று இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. கண்டி குருநாகல் பிரதான வீதியில் 6வது மைல்கல் பகுதியில் வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி பாதுகாப்பு வேலி மற்றும் மின்சார தூணில் மோதியுள்ளது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 2 ஆண்கள், ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை படுகாயமடைந்து மாவத்தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்தது. காயமடைந்த ஏனைய இருவரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
இதற்கிடையில் உடுகம போலீஸ் பிரிவில் உடலமத்த உடுகம வீதியில் உடலமத்த பகுதியில் உடுகம திசையிலிருந்து உடலமத்த திசை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த லொரியுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் பலத்த காயமடைந்து உடுகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். கோனதனி பகுதியை சேர்ந்த 15 வயதான பாடசாலை மாணவர் சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையே பேராதனை கட்டுகஸ்தோட்டை வீதியில் கன்னுருவ பகுதியில் மோட்டார் வாகனம் ஒன்று வீதியை கடந்த பாதசாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பேராதனை கன்னுருவ பகுதியை சேர்ந்த 57 வயதானவர் என தெரியவந்துள்ளது. இதற்கிடையே கொழும்புகாட்டி பிரதான வீதியில் கிரியல்ல பகுதியில் திரைமூர் வாகனம் வீதியை விட்டு விலகி நிறுத்தப்பட்டிருந்த அனர்த்த வாகனம் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதன்போது 2 பாதசாரிகள் மீது மோதி விபத்து சம்பவித்தது. விபத்தில் 2 பாதசாரிகளும் பலத்த காயமடைந்து ஹபஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். மற்ற பாதசாரி மேலதிக சிகிச்சைக்காக ராகம வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கிளிநொச்சி முழங்காவல் பாடசாலை மாணவ முதல்வர்களால் முழவம் இதழ் வெளியிட்டு வைக்கப்பட்டது. கிளிநொச்சி முழங்காவல் தேசிய பாடசாலையில் 2025ஆம் ஆண்டு மாணவ முதல்வர்களால் முழவம் இதழ் 2 வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபர் திருமதி சி பரதன் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்த வவுனியா தேசிய கல்லூரியின் விரிவுரையாளரும் முழங்காவல் மகா வித்தியாலயத்தின் முன்னாள் பிரதி அதிபருமான ப மதனரூபன் ஆகியோரால் முழவம் இதழ் 2 வெளியிட்டு வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் அயல் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்வில் பாடசாலையின் பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். முழவம் இதழ் 1 கடந்த 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 3வது காலாண்டிற்கான கணக்காய்வு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 3வது காலாண்டிற்கான கணக்காய்வு மற்றும் முகாமைத்துவ குழு கூட்டம் இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் பிரதம உள்ளக கணக்காய்வாளர் AS சசிகரன் ஏற்பாட்டில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் கூட்டம் இடம்பெற்றது. மாவட்டத்திற்கான கணக்காய்வு ஒதுக்கீடுகள் மற்றும் செலவினங்கள் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இக்காலாண்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. வருடத்தின் 2ஆம் காலாண்டில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பாக மாவட்டத்தின் 14 பிரதேச செயலக பிரிவுகளிலும் மேற்கொள்ளப்பட்ட செயற்திட்டங்கள் மற்றும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. கணக்காய்வு முகாமைத்துவ திணைக்கள பணிப்பாளர் டி பிரபாகரன் மற்றும் அமைச்சக உள்ளக கணக்காய்வாளர் என் பொன்ராணி ஆகியோர் நிகழ்நிலை தொழில்நுட்பம் ஊடாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த், காணி பிரிவிற்கான மேலதிக அரசாங்க அதிபர் நவரூப ரஞ்சினி முகுந்தன், மாவட்ட பிரதம கணக்காளர் காயத்ரி ரமேஷ், சிரேஷ்ட உதவி கணக்காய்வாளர் நாயகம் MHM அரபாத், கணக்காய்வு அத்தியட்சகர் ரோபர்ட், பிரதேச செயலாளர்கள், கணக்காளர்கள், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கண்டி நிலையம் உட்பட பல நிலைய வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. கண்டி நகர் உட்பட மலையக பகுதிகளில் பல்வேறு இடங்களில் நேற்று பெய்த கடும் மழையினால் ஆங்காங்கே பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கண்டியில் ரயில் நிலையம் உட்பட வீதிகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அதே நேரத்தில் கட்டுகஸ்தோட்டைக்கும் மகையாவிற்கும் இடையிலான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியமையினால் பல மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் வாகன சாரதிகள் உட்பட பொதுமக்கள் பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்கினர். இதேவேளை மஸ்கலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று பிற்பகல் பெய்த கடும் மழையினால் மாணவர்கள் உட்பட தோட்ட தொழிலாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கினர். வீதிகளில் அதிகளவான வெள்ள நீர் தேங்கியுள்ளமையால் மக்கள் கால்நடையாக செல்வதை பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் நிதி குற்ற சம்பவங்கள் குறித்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. புதிதாக நிறுவப்பட்ட மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் நிதி குற்றங்கள் மற்றும் சட்ட விதிகள் மீறப்பட்டமை தொடர்பான 15 கடுமையான சம்பவங்கள் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் பிற சட்ட அமலாக்க அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட முறைப்பாடுகள் மீதான விசாரணைக்காக விரைவுபடுத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் அண்மையில் நிறுவப்பட்டது. விரைவான மற்றும் விசேட கவனம் தேவைப்படும் சிக்கலான மற்றும் உணர்திறன் வாய்ந்த வழக்குகளை கையாள்வது இந்த பணியகத்தின் நோக்கமாகும். தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் உள்ள பல வழக்கு கோப்புகள் மற்றும் முறைப்பாடுகள் புதிய பிரிவுக்கு மாற்றப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவின் குடும்பத்திற்கு எதிரான மனு எதிர்வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல, அவரது மனைவி, 3 மகள்கள் மற்றும் மருமகனுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 97 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக வைத்திருந்த குற்றச்சாட்டில் பண மோசடி தடுப்புச் சட்டத்திற்கு கீழ் ஹெகலிய ரம்புக்வெல, அவரது மனைவி, 3 மகள்கள் மற்றும் மருமகனுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் வருடாந்த பரிசோதனை இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் நிலையத்தின் வருடாந்த பரிசோதனை இன்று காலை இடம்பெற்றது. கிளிநொச்சி பிராந்தியத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் ஜெயசாந்த டி சில்வா கலந்து கொண்டு பரிசோதனையை மேற்கொண்டார். இதன்போது போலீசாரின் சீருடைகள், வாகனங்கள், அலுவலகங்கள் என்பன பரிசோதிக்கப்பட்டன. மட்டக்களப்பில் சர்வதேச தற்கொலை தவிர்ப்பு தின விழிப்புணர்வு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இன்று சர்வதேச தற்கொலை தவிர்ப்பு தினமாகும். சர்வதேச தற்கொலை தவிர்ப்பு தின விழிப்புணர்வு நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் இடம்பெற்று வந்தன. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆர் முரளீஸ்வரனின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் பாடசாலை மட்டத்திலான விழிப்புணர்வு நிகழ்வுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு வலயக்கல்வி கல்விசார் அலுவலக முறைசாரா கல்வி பிரிவின் ஏற்பாட்டில் அவர்தகளை ஸ்ரீ சித்தி விநாயகர் மகாவித்தியாலயத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான தற்கொலை தவிர்ப்பு தொடர்பான விழிப்புணர்வு இன்று இடம்பெற்றது. அழகையா ஜெகநாதன் ஒருங்கிணைப்பில் அவர்தகளை ஸ்ரீ சித்தி விநாயகர் மகாவித்தியாலய அதிபர் வி முருகதாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வளவாளராக உளநல ஆலோசனை மருத்துவ நிபுணர் வைத்தியர் ஜூடி ரமேஷ் ஜெயக்குமார் கலந்து கொண்டார். இன்று செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தவிர்ப்பு தினமாக எமது பாடசாலையான மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ சித்தி விநாயகர் மகாவித்தியாலயத்தில் எம்முடன் வளவாளராக இணைந்து உள மருத்துவர் திரு ஜூடி ரமேஷ் ஐயா அவர்கள் இன்று மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகவும் பயனுடைய பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக எமது பாடசாலையில், அதாவது முதலாவது பாடசாலையாக எமது பாடசாலையை தெரிவு செய்து இந்த நிகழ்வுக்காக வருகை தந்து நல்ல கருத்துக்களை முன்வைத்த டாக்டர் அவர்களுக்கும், இதனை ஏற்பாடு செய்த மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் முறைசாரா கல்வி பிரிவு உத்தியோகத்தர் அவர்களுக்கும் எமது பாடசாலை சமூகம் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு சித்தி விநாயகர் ஸ்கூலில் வந்து 500 மாணவர்களோட காய்ச்சி 500 குடும்பங்கள். அப்போ அந்த விதமாக மட்டக்களப்பு முழுவதும் இந்த செய்தியை கொண்டு போகிறதுக்கும் தற்கொலைக்கான பின்னணிகள் அதுகளை சரியான முறையில் கையாள, அதை தற்கொலை முயற்சிக்கு போகாமல் பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்து தீர்வுகளை சரியான முறையில் கண்டடைஞ்சு அதை செய்வதற்கு வந்து எல்லா மட்டத்திலையும் குடும்பம், சமூகம், நண்பர்கள், பாடசாலை, உளநல சேவையில் இருக்கிற நாங்கள், உளவள ஆலோசகர்கள் போன்ற எல்லாரும், மதகுருமார்கள், முக்கியமாக ஊடகங்கள் ஒரு முக்கியமான பணி தற்கொலை செய்தியை எவ்வாறு எழுதுவது, அதை நாங்கள் படமாக காட்டாமல் அவர்களை வந்து நாங்கள் ஒரு தற்செயலான செயலாக அதை காட்டுவதாக அல்லது அதை தவிர்ப்பதாக நாங்கள் செய்தால், இல்லாட்டி அதுக்கு பின்னாலேயே இந்த சம்பவம் நடந்தது என்பதை கூடுதலாக நாங்கள் வெளிக்கொணர்ந்தால் அது பெரிய உதவியாக இருக்கும். இடைநிறுத்தப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தை மீண்டும் தொடங்க இலங்கை 500 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு நிகரான கடனை யுவானில் பெற உள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க இலங்கை 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு நிகரான சீன யுவான் மதிப்பிலான கடனை பெற உள்ளது. தொலைபேசி நேர்காணல் ஒன்றில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ இதனை தெரிவித்ததாக சர்வதேச ஊடகமான ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது. இலங்கையின் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை கட்டுமான பணிகள் இந்த மாத இறுதியில் மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் இந்த திட்டம் முடிவடைய இன்னும் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் தேவைப்படுகின்றது. புதிய யுவான் மதிப்பிலான கடன் 2019ஆம் ஆண்டில் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியிடமிருந்து இலங்கை கடன் வாங்குவதற்கு ஒப்புக்கொண்ட 989 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு பதிலீடாகும். அதன்படி இடைநிறுத்தப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தை மீண்டும் தொடங்க 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமமான யுவான் மதிப்பிலான கடனை இலங்கை பெற உள்ளதாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த திட்டத்திற்கு அரசாங்கம் மேலதிக நிதியை வழங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகமான ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது.
கிளிநொச்சி கரைச்சியில் காணி பிணக்குகளை தீர்க்கும் வகையிலான நடமாடும் சேவை ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலர் பிரிவின் காணி பிணக்குகளை தீர்க்கும் வகையிலான பகுதியினால் நடமாடும் சேவை நேற்று இடம்பெற்றது. மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு காணி பிணக்குகள் தொடர்பில் மக்களால் முன்வைக்கப்படும் முறைப்பாடுகளுக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் குறித்த நடமாடும் சேவை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனின் பங்கேற்புடன் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நடாத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் கரைச்சி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற குறித்த பகுதியினால் நடமாடும் சேவையில் மக்களால் முன்வைக்கப்பட்ட 22 காணி பிணக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. இவற்றுள் சட்ட மற்றும் நிர்வாக நடைமுறைக்கு அமைவாக 20 காணி பிணக்குகளுக்குள் தீர்மானத்திற்கு கொண்டுவரப்பட்டன. ஏனே 2 காணி பிணக்குகள் காணி அளவீடுகள் மேலதிக விசாரணைகள் ஊடாக அடுத்த பகுதியினால் நடமாடும் சேவைக்கு கொண்டுவரப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடமாடும் சபையில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரும் வடக்கு மாகாண பதில் காணி ஆணையாளருமான ஆசோதிநாதன், கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நலாயினி இன்பராஜ், கிளிநொச்சி மாவட்ட காணிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் பி அஜிதா, கரைச்சி பிரதேச செயலாளர் தாமுகுந்தன், வடக்கு மாகாண உதவி காணி ஆணையாளர் சிவப்பிரியா சுபாஸ்கரன், காணி ஆணையாளர் அலுவலக உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலக காணி பிரிவு உத்தியோகத்தர்கள், கிராம சேவகர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் யுனானி ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலையின் நடமாடும் இலவச மருத்துவ முகாம் ஆரையம்பதியில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் யுனானி ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலையின் நடமாடும் இலவச மருத்துவ முகாம் இன்று ஆரையம்பதி ஜலாமன் ஜும்மா பெரிய பள்ளிவாயலில் ஏற்பாட்டில் பள்ளிவாயல் மண்டபத்தில் இடம்பெற்றது. வைத்திய பரிசோதனை இடம்பெற்றதுடன் ஆயுர்வேத மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட்டன. பள்ளிவாயல் தலைவர் ஆதம் அலி ஹாஜியாரின் தலைமையில் இடம்பெற்ற இலவச மருத்துவ முகாமில் மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் யுனானி ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலை வைத்திய அதிகாரிகளான டாக்டர் திருமதி அஸ்பா சஃபீர் மற்றும் வைத்திய அதிகாரி அப்தா உட்பட ஊழியர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் யுனானி ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலை தொடர்ச்சியாக நடமாடும் இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு வள்ளிமுனம் பகுதியில் ஒரு தொகுதி மாட்டிறைச்சியுடன் 3 கைது செய்யப்பட்டனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வள்ளிமுனம் பகுதியில் சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட ஒரு தொகுதி மாட்டிறைச்சியுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வள்ளிமுனம் பகுதியில் சட்டவிரோதமாக மாடு ஒன்று வெட்டப்படுவதாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற புதுக்குடியிருப்பு போலீசார் மற்றும் வள்ளிமுனம் பகுதி சுகாதார பரிசோதகர் ரொஜிசன் மற்றும் விஸ்வமடு பகுதி சுகாதார பரிசோதகர் சந்திரமோகன் ஆகியோர் சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட இறைச்சிகளை கைப்பற்றி மண்ணெண்ணெய் ஊற்றி அதனை புதைத்ததுடன் 3 கைது செய்தனர். குறித்த மாடு களவாடப்பட்டு இறைச்சிக்காக வெட்டப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு மாகாண மட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டியில் மட்டக்களப்பு காத்தான்குடி பத்ரியா வித்தியாலய மாணவிகள் பதக்கங்களை சுவீகரித்தனர். கிழக்கு மாகாண மட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற மட்டக்களப்பு காத்தான்குடி பத்ரியா வித்தியாலய மாணவிகளுக்கு இன்று மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காத்தான்குடி பத்ரியா வித்தியாலய மாணவிகளான மிஸ்ரத் ஜீமா தட்டெறிதல் போட்டியில் தங்கப்பதக்கத்தையும், குண்டு போடுதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். MF ரெஹானா நீளம் பாய்தல் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தையும், முப்பாய்ச்சல் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தையும் பெற்றார். சாதனை மாணவிகள் பேண்ட் வாத்தியத்துடன் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டதுடன் இவர்களோடு போட்டியில் பங்கு பெற்றிய ஏனைய மாணவிகள் மற்றும் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களும் கௌரவிக்கப்பட்டனர். பாடசாலை அதிபர் ரிஃப்கான் தலைமையில் இடம்பெற்ற வரவேற்பு நிகழ்வில் மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி அலுவலகத்தின் அபிவிருத்திக்கான பிரதிக்கல்வி பணிப்பாளர் அகமட் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர் நஜிமுதீன் உட்பட அதிகாரிகள், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஹட்டன் வர்த்தக நிலையம் ஒன்றிலிருந்து கையடக்க தொலைபேசி திருடப்பட்டுள்ளது. ஹட்டன் பேருந்து திரைப்பட பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிலிருந்து கையடக்க தொலைபேசியை திருடிச் சென்ற சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை குறித்த வர்த்தக நிலையத்திற்கு வருகை தந்த நபர் ஒருவர் கைபேசியை களவாடி செல்லும் காட்சி வர்த்தக நிலையத்திலிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. குறித்த கடையில் சார்ஜ் போடப்பட்டிருந்த 40,000 ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசியை இவ்வாறு திருடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. திருடப்பட்ட தொலைபேசி தொடர்பில் ஹேட்டன் போலீஸ் நிலையத்தில் வர்த்தக நிலைய உரிமையாளர் முறைப்பாடு செய்ததை அடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் யானை ஒன்று குளக்கரையில் தனித்து நிற்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட யானை ஒன்று குளக்கரையில் தனித்து நிற்பதை அவதானிக்க முடிகிறது. மிக நீண்ட நேரமாக குறித்த குளக்கரையில் யானை தனித்து நிற்பதை அவதானித்த பிரதேச மக்கள் சம்பந்தப்பட்ட கிராம அலுவலர் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.